ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸ் என்னமாகும், எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யூ பிக் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு கால் எடுக்குமா, புட் எடுக்குமா, டிப்ஸ் கொடுங்க, கால்ஸ் கொடுங்க அப்படின்ற காலத்தில் இல்லை சார், நம்ம சேனல் எஜுகேஷன் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு நம்ம அடுத்த லெவல் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்குல்லையே, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அகைன் ஒன்ஸ் மோர். ரைட், இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ. அதாவது நேற்று உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்ததெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா அதில் பாட்டம் இது. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எங்கே வரும், கேப் ஃபில் ஏரியாவுக்கு வரும் அப்படி மென்ஷன் ஞாபகம் இருக்குதுங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? அந்த ஞாபகம் இருக்கிறவங்க உங்களுடைய லைக்ஸ் பதிவு பண்ணிட்டு கமெண்ட்டை தெரிவிங்க. புதுசாக பார்க்குறவங்க ரெகுலராக பார்த்துட்டு வாங்க உங்களுடைய சப்போர்ட்ஸ்னால. ரைட், இப்போது நிஃப்டி 50 இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனது காரணம்னா இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸை ரிஜெக்ட் இங்கே இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணியாச்சு. அப்புறம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்று அதுக்கப்புறம் என்ன பிரேக் டவுன். ஆக்சுவல் இந்த இடத்துல இந்த 200 EMA இந்த 200 EMA சப்போர்ட் இருந்தது. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் என்னென்னா இந்த கேப் ஃபில் ஏரியா டச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேப் ஃபில் ஏரியா டச் ஆனதுக்கப்புறம் இங்கே என்ன ஒரு ரியாக்ஷனு, இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணதில்லை. எது இந்த நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அகெயின் எங்கே சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சோ அதுவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆகும். 24,120 அப்படின்ற லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகும். ஐ மீன் 122, 130, 140 அந்த ஏன்னா அந்த ஏரியா அது நம்ம எக்ஸாக்ட்லி நம்பர் வைஸில் இந்த நம்பர் தான் போகும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏரியாவெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 24,000 அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்றப்போ ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்று அகைன் பிரேக் அவுட் நடந்தால் உங்களுக்கு அந்த 24,120 நீங்கள் டார்கெட்டாக ரீச் பண்ணலாம். இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனாக கன்சிடர் பண்ணி இதில் பிரேக் அவுட் நடந்தால். இல்லை சார், இன்னும் ப்ரைஸ் அகைன் கீழே கண்டினியூ ஃபால் ஆகிக்குது இந்த பிரேக் டவுனில் அப்படின்னா ஏதோ ஒன்று ப்ரைஸ் போகும் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்னு வரலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த லெவல் நெக்ஸ்ட்டு அந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு கீழே போகிறதா எந்த லெவல் போகும்னு ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்ல ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ கேப் ஃபில் ஏரியா முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வரணும் அப்படின்னா என்ன, உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். இது அப்படின்றது எது 23,800 அப்படின்றது சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆன இடம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகும் ஓகே. ஸோ இப்போ நம்ம ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, ஸோ ஓகே, இந்த இடத்துல நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் இந்த போகிற ஸ்பீட் எப்படி இருக்குது, இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அகைன் உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவலில் நீங்கள் அகைன் இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு பை சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இல்லை சார், நான் மார்னிங்லேயே கடற்கரை மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, இந்த 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கனெக்ட் பண்ண அப்புறம் அங்கேருந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரிஜெக்ட் ஆனப்போ திரும்ப உங்களுடைய டார்கெட் 23,800 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் லைக் கூட பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் வீடியோ பார்த்துருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான யூடியூப் வீடியோஸ் இருக்குது. சொல்ல இதுவும் லட்சத்தில் 1 அப்படின்றப்போ லைக்ஸ் பண்ண யாருக்கும் மனசு வராது. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணி ஆகணும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி ஒரு மூமெண்டம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது 1 ஹவரில் நம்ம டைம் ஃப்ரேம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ 1 ஹவரில் எந்த மாதிரி நமக்கு வியூ இங்கே கிளியராக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த கேப் ஃபில் கூட ஆல்மோஸ்ட் முடிச்சிச்சது. இந்த மேலே அப் சைடு இருக்கு இல்லையா, உங்களுக்கு நேற்று எத்தனை பேருக்கு சொல்லி இந்த கேப் ஃபில் ஏரியாவும் ஆல்மோஸ்ட்டு முடிச்சிச்சு. ஸோ கேப் ஃபில் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த இதில் என்ன பண்ணால் கீழே லோ சைடு கேப் இருக்குது. இந்த லோ சைடில் ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக வரலாம். அப்போது நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணலாம், ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த பிரேக் டவுன் ஆச்சு. உங்களுக்கு 200 EMA சப்போர்ட் வரல மென்ஷன் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா? 51,000. இன்றைக்கி ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ண அப்படின்றத தெரிஞ்சிடும். உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு அப்புறமா இந்த 51,800 அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ஏரியா ஒரு பிரேக் அவுட் நடந்தால் ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட்டை பாருங்கள். உங்களுக்கு 52,800 கிட்டே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்.
ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு டாப் சைடு உங்களுக்கு முடிஞ்சுது, பாட்டம் சைடு உங்களுக்கு முடிஞ்சுது. அப்போது இந்த இடத்துல நம்ம இப்போ நம்ம இன்னும் என்ன மாதிரி ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்றுன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் நடக்குது அப்படின்றப்போ இந்த கேப் ஃப்ரீ ஃபில்லை நீங்கள் வந்து அகைன் வந்து டார்கெட்டாக அமைக்கலாம். 51,400 நீங்கள் ஒரு டார்கெட்டாக அமைக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இல்லை சார் மார்க்கெட் வந்து இந்த மூமெண்டம் வந்து இங்கேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாமா? 52,100 இல்லையா, இந்த ஏரியாவை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நான் ஷார்ட் சைட் பண்ணுறேன் அப்படின்றது பலனும் கிடையாது. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சு மேலேன்னா அப்போ என்ன ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு அகைன் அப் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா மேலே ஒரு அப் சைடுக்கான பிளான் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு சஸ்டெயின் ஒரு என்ன சொல்லுது ஒரு ஃப்ளாட்டாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுக்கிட்ட ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இந்த கேப்பே இன்னும் பெண்டிங் இருக்குது. அது 200 EMA சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல 200 EMA சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அப்சைடு மூமெண்டம் கொடுத்துச்சிங்குது அப்படின்றப்போ இந்த ஏரியா ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகினா உங்களுக்கு அகைன் வந்து உங்களுக்கு 24,100 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலாக உங்களுக்கு டார்கெட் அமையும். அப் சைடில் இந்த மேலே இந்த ஏரியாவுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு 24,100 வந்து டார்கெட்டாக அமையும். ஒரு உங்களுக்கு 200 EMAக்கு கீழே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி இங்கே இது கீழே ட்ராவல் ஆகுது அப்படின்றப்போ உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். உங்களுக்கு 23,700 வந்து உங்களுக்கு லோயஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் வெரி இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் வரப்போ ஸோ அகைன் அந்த சஸ்டெயின் பிரேக் டவுன் ஆகிருந்தால் உங்களுக்கு நல்ல டார்கெட்டாக அமையும். ஓகே, ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.